ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ரோல் வச்சு ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேஸ்கெட்க்கு வந்து நம்ம 4 அடியில் 13 ஒயர் கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம வந்து இன்னும் வந்து 12 ஒயர் வந்து கட் பண்ணிக்கலாம். டோட்டலாக நமக்கு வந்துட்டு 13 ஒயர் தேவை 4 அடியில். சரிங்களா? நான் இப்போ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 13 ஒயர் வந்து நான் கட் பண்ணிட்டேன் 4 அடியில். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. அதை ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. இந்த இடம் வந்து நமக்கு ஈக்குவலாக வருது. இப்போது ரன்னிங் ஒயர்னால் நம்ம கட் பண்ண ஒயர் போக மீதி இருக்கிற ஒயரு ரோலில் இருக்கும் இல்லைங்களா, அது. இப்போது மறுபடியும் ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு அடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒரு அடி 1.25 முக்கால்னால் இங்கே வரும். சரியா? இதை அப்படியே மடக்கிக்கோங்க. நம்ம எப்போதுமே ஈக்குவலாக மடிச்சுட்டு அதே அளவுக்கு நம்ம மடிப்போம். பட் இது வந்து நம்ம ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாக தான் போட போகிறோம். ஸோ அதனால் இது போல் மடிச்சுக்கோங்க. இதை நீங்கள் ரெண்டாக மடிக்கும் பொழுது 4 அடி. ஸோ வந்து இது வந்து 2 அடி இருக்கும். நமக்கு தேவை வந்து 1.25 அடி இருந்தால் போதும். ஸோ 1.25 அடி வந்து ஸ்கேலில் அளந்துக்கிட்டு மடக்கி விட்டுக்கிட்டேன். சரிங்களா? இப்போது அந்த ஒயர் அடியில் இருக்கட்டும். இப்போ நார்மல் நாட்டு நம்ம போடலாம். இது நீங்கள் பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் ஒயர் இருந்தால் கூட இது போல் ஸ்டோரேஜ் பேஸ்கெட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது மேலே இருக்க ஒயரும் கீழ்ப்பகுதியில் இருக்கிறதும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஈக்குவல் படுத்திக்கோங்க. கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இது வந்து நம்ம 1.25 அடியில் மடக்கின ஒயரு, இது 4 அடியில் கட் பண்ண ஒயரு. ஃபஸ்ட்டு ஒயர் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது அடுத்த ஒயர் எடுத்துக்கோங்க. அதையும் வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? நாட்ஸ் வந்து டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ 2 ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம டோட்டலாக வந்து 13 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இன்னும் 11 ஒயர் ஜாயின் பண்ணணும். நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? கட் பண்ண 13 ஒயரும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். சரிங்களா? 3 5 10 13 இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த சைடில் வந்து 1.25 அடி நம்ம மடக்கணும் இல்லைங்களா, அதை அளவாக வச்சு ஃபஸ்ட்டு லைனை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இது வந்து நம்மளோட நடு லைன். சரிங்களா? மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த சைடில் 1.25 அடி இருந்துச்சு இல்லைங்களா, அதையே அளந்துக்கோங்க. ஏன்னா இதுதான் நம்மளோட நடு லைனு. அளந்துட்டு மடக்கிட்டு இங்கே வந்து நாட்ஸ் போடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து பேஸ்கெட் போடுறீங்க அப்படின்னா இது போல் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஈஸியாக தான் இருக்கும். இப்போது ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் நடு லைன் இதான் இல்லைங்களா, ஸோ இதில் ஒரு முடிச்சு சேம் கலர்லேயே நம்ம பேஸ் போடுறதுனால இந்த முடிச்சு வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ பாருங்க, இந்த ஒவ்வொரு ஒயரோடையும் நம்ம வந்து நாட்ஸ் போட்டுடலாம். போட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? இது இருக்கு இல்லைங்களா, இந்த ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இது நமக்கு நடு லைனு. நம்ம டோட்டலாக இது போல் 13 நாட்டுக்கு வந்து 7 லைன் வந்து பின்னணும். இந்த சைடு 3 லைனும் கீழ்ப்பகுதியில் 3 லைனும், மொத்தம் 6 ப்ளஸ் நடு லைனோட சேர்த்து 7 லைன் நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்து நான் வந்து பின்னிட்டு காட்டுறேன். இப்போ இவ்வளோ தூரம் பின்னிட்டு இந்த இடம் கட் பண்ணி விடும் பொழுது காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இவ்வளோ தூரம் வரைக்கும் நான் வந்து முடிச்சு போட்டுட்டேன்.
இப்போது இந்த சைடில் இருக்கிற ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுடலாம். எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நடு லைனுக்கும் மேல் சைடு ஒரு லைன் போட்டிருக்கோம். இன்னும் 2 லைன் வந்து இந்த பக்கம் போடணும். அதே போல் போட்டதுக்கப்புறம் இப்படி திருப்பி வச்சு இந்த பக்கம் வந்து 3 லைன் நம்ம போடணும். நான் இப்போ வந்து போட்டுட்டு காட்டுறேன். அதே போல் தான் இப்போ பாருங்க 7 லைன் வந்து நான் வந்து பின்னிட்டேன். நம்ம முடிச்சு போட்டிருந்தோம் இல்லைங்களா, இதான் நடு லைனு. இதை முடிச்சு போட்டிருக்கோம். அதுக்கும் இந்த சைடு 3 லைனும் இந்த பக்கம் 3 லைனுமா நான் வந்துட்டு போட்டுட்டேன். இப்போ டோட்டலாக வந்து நமக்கு 7 லைன் இருக்குது. சரியா? இதுக்கப்புறம் இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா 13 நாட் நம்ம போட்டிருப்போம். அடுத்த லைனில் பார்த்திங்க அப்படின்னா 11 நாட் போடணும். அடுத்து வந்து 9, அதுக்கப்புறம் 7. இப்போ இது போல் நம்ம போடணும். இப்போ ஒரு லைன் நான் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுறணும். சைடு ஒயரை அளந்துக்கோங்க. சைடு ஒயரை அளந்துட்டு மடக்கிக்கலாம். இப்போது இந்த நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்டில் சரிங்களா? இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வரைக்கும் முடிச்சிடணும். லாஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லைங்களா, இதுலேயும் வந்து நம்ம நாட் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு நாட்லேயும் லாஸ்ட் நாட்லேயும் நாட் போடாமல் இடையில இருக்கிற ஒயரில் மட்டும் நம்ம நாட்ஸ் போடணும். இப்போ போட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள், இவ்வளோ தூரம் வரைக்கும் நாட்ஸ் போட்டுட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு நாட்டை விட்டோம் இல்லைங்களா, அதே போல் கடைசி நாட்லேயும் வந்துட்டு நம்ம நாட்ஸ் போடக்கூடாது. சைடு ஒயரை அளந்து கட் பண்ணிடலாம். இப்போது அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேருந்து ஃபஸ்ட்டு நாட்டையும் விட்டுட்டு லாஸ்ட்டு நாட்டையும் விட்டுட்டு போடணும். இதில் வந்து நமக்கு 11 நாட் வந்திருக்கும். அடுத்து வந்து 9, அடுத்து 7, இது போல் நம்ம போடணும். நான் இப்போ போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். இதே போல் 2 சைடுமே நம்ம போடணும். இப்போ பாருங்கள், இந்த சைடு நான் பின்னிட்டேன். இப்போ இதில் வந்து 13 நாட் இருந்துச்சு, இதில் 11, இதில் வந்து 9, இதில் 7. லாஸ்ட்டு நாட்டையும் ஃபஸ்ட்டு நாட்லேயும் வர ஒயரையும் நம்ம வந்து விட்டுட்டு போடணும். இப்போ அதே போல் திருப்பி வச்சு இந்த சைடும் நமக்கு போடணும். அப்போ தான் வந்து எல்லா சைடுமே வந்து நமக்கு 7 நாட்டில் வந்து முடியும். அதுக்காக தான். இப்போ இதுக்கப்புறம் வந்து 11 நாட்டு, அதாவது ஃபஸ்ட்டு நாட்டையும் லாஸ்ட் நாட்டையும் விட்டுட்டு போடணும். அடுத்து வந்து 9, அடுத்து 7. இந்த சைடு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி இந்த பகுதியிலே நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த சைடுமே வந்து நான் வந்து 7 லைனில் முடிகிறது போல் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இது போல் நமக்கு கிடைக்கும். சரியா? எல்லா சைடுமே நமக்கு வந்து 7 லைன் வரும். கார்னரில் வந்து நமக்கு இது போல் இருக்கும். இதோட வந்து நமக்கு வந்து பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு ஹைட்டில் வந்து நம்ம பின்ன வேண்டியது தான். இப்போ பேஸில் அந்த நாட் இருக்கு இல்லைங்களா, இதை பிரித்து விட்டுடலாம். இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஒயர் மடக்கிட்டு இந்த பேஸ்கெட்க்கு வந்து நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரியா? இப்போது ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போடணும். இந்த சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா பின்னும் பொழுது இந்த ஒரே நாட்லேயே வந்து 2 ஒயர் வந்திருக்கும். 2 ஒயர்லேயும் இந்த ஒயர்லேயும் நாட் போடணும், இந்த ஒயர்லேயும் நாட் போடணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதே பேட்டர்னில் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட் நான் போட்டிருக்கேன். 3 இயர்ஸ்க்கு முன்னேன்னு நினைக்கிறேன். அது வந்து மல்டி கலரில் நான் போட்டிருப்பேன். ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு ஒயர் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து இந்த போல் ஒரு பேஸ்கெட் போட்டிருப்பேன். இது வந்து நம்ம சிங்கிள் கலரில் போடுறோம். சரியா? அது போல் நீங்கள் வந்து பேஸ்கெட் போட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம்.
இப்போ நம்ம கட் பண்ணுற ஒயரு, ரன்னிங் ஒயராக எடுக்கிறது எல்லாமே வந்துட்டு வேறு வேறு கலர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நாட்டில் வந்து 2 ஒயர் இருந்துச்சு, இங்கே ஒரு ஒயர் இருந்துச்சு, அதிலே நாட் போட்டேன். இப்போது அது பக்கத்துலேயே இருக்கும், கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். எல்லா ஒயர்லேயுமே நாட்ஸ் போடணும். ஒரு சுற்று ஃபுல்லாக நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன், சரியா? இது போல் நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒயர்லேயும் நாட் போடணும், இந்த ஒயர்லேயும் நாட் போடணும். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிட்டேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அடுத்தடுத்த லைன் வந்து நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணிடணும். ஒரு சுற்று ஃபுல்லாக நம்ம பின்னியாச்சு. இப்படி மடங்கி தான் வரும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்துட்டு பின்னுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஏணிப்படி முடிச்சு போட போகிறேன். இந்த சின்னதாக நம்ம ஒயர் விட்டோம் இல்லைங்களா, அதை நம்ம பின்னிட்டு வந்த லைனில் அப்படியே சொருக்கிக்கிறேன். நீங்களும் இதே போல் சொருக்கிக்கோங்க. 2-3 முடிச்சுக்கு சொருக்குனா போதும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பின்னுறதுனால பேஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 4 லைன் வந்து நம்ம கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். சரியா? இப்போது இந்த ஒயரை அப்படியே லூஸ் பண்ணி விடுங்க. லூஸ் பண்ணி இந்த இடம் வந்து அப்படியே மேலே தூக்கி விட்டுருங்க. இப்போ ரன்னிங் ஒயர் வந்து நம்மளோட ரைட் சைடு இருக்கும், அதை அப்படியே மடக்கி லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. இது போல் மடக்கி கொண்டு வந்து இந்த கேப் இருக்குல்ல, அதுக்குள்ளே விடுங்க. இந்த கேப்பில் விட்டு நம்ம எந்த ஒயரை வச்சு லூஸ் பண்ணமோ அதே ஒயரையே இந்த கேப்பில் கொடுத்துக்கோங்க. டைட் எல்லா சைடும் டைட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பின்னிட்டு வந்த லைனும் நம்ம ஸ்டார்ட் பண்ண லைனும் சேம் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ ரன்னிங் ஒயர் வந்து இந்த இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்ட நாட்டுக்கும் பேக் சைடில் இருக்கும், அப்படியே வந்து இந்த சைடு கொண்டு வந்து அடுத்தடுத்த லைன் வந்து நம்ம பின்ன வேண்டியது தான். இப்போ ஒவ்வொரு லைனும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணும்பொழுது ஏணிப்படி முடிச்சு போடுற மாதிரி இருக்கும். இப்போ 2வது லைன் வந்து இந்த நாட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சுற்று பின்னி கொண்டு வந்ததுக்கப்புறம் இதே நாட்டில் வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும். இந்த நாட்டில் வந்து ஏணிப்படி முடிச்சு போடணும். ஒரு 4 லைன் கிட்ட நான் பின்னிட்டு காட்டுறேன். அப்படியே கண்டினியூவாக பின்ன போகிறோம். பின்னி கொண்டு வந்து இங்கே வந்து ஏணிப்படி முடிச்சு இந்த ஒயரை லூஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒயர் விட்டதுனால அதை மட்டும் சொருக்கி விட்டோம். அடுத்தடுத்து வந்து இந்த ஒயரை லூஸ் பண்ணி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு இந்த கேப்பில் கொடுத்துட்டு நம்ம லேடர் நாட் போட்டுடணும். சரியா? நான் ஒரு 4 லைன் கிட்ட பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஹைட்டில் வந்துட்டு இது வரைக்கும் நமக்கு பேஸு 1 2 3 4 5 லைன் பின்னியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஏணிப்படி முடிச்சு போட்டு காட்டுறேன். ஒவ்வொரு லைனும் நம்ம முடிக்கும் பொழுது ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் முடிக்கணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ண லைனு, ஸோ அதில் இருக்கிறத இப்போது ரன்னிங் ஒயர் வந்து ரைட் சைடு போகும், அதை வந்து அப்படியே லெஃப்ட் சைடு இப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த கேப்பில் கொடுங்க. இந்த நம்ம தூக்கி விட்டோம்ல, அந்த கேப்பில் இப்படி கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ஒயரையே எடுத்து அப்படியே இதுக்குள்ளே கொடுத்து எடுத்துருங்க. சரியா? இப்போ டைட் பண்ணிடுங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. இப்போ அப்படியே ரன்னிங் ஒயரை பேக் சைடு வழியாகவே இப்படி கொண்டு வந்து இப்படி திருப்பி இப்படி இருக்கும், இப்படி மடக்கினது போல் இப்படி கொண்டு வந்து அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நான் ஹைட் ஃபுல்லாகவே உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன், ஏன்னா ஒவ்வொரு லைன் முடியும் பொழுதும் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போடணும். அதாவது இப்போது இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா 6வது லைனு, இப்போ ஒரு சுற்று பின்னி கொண்டு வந்தோன்னே இங்கே வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும். இப்போ நான் ஹைட்டில் வந்துட்டு எத்தனை லைன் வருதுன்னு கரெக்டாக தெரில, நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஹைட்டு ஃபுல்லாகவே நான் இப்போ வந்து பின்னிட்டு காட்டுறேன். இப்போ இதெல்லாம் பாருங்கள், அப்படியே வளைஞ்சிருக்கு இல்லையா பேஸ் எல்லாம். இப்போ நம்ம ஹைட்டு பின்ன கரெக்டாகிடும், சரிங்களா? கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் அப்படி இருக்கும், சரியா? நான் இப்போ உங்களுக்கு பின்னிட்டு காட்டுறேன்.
இப்போ பாருங்க ஹைட் ஃபுல்லாக பின்னிட்டேன். ஒயர்ஸ் எல்லாம் சின்னதாகிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே வந்து சொருகிடலாம். ஹைட்டில் வந்துட்டு 12 லைன் வந்திருக்கு. இப்போ ரன்னிங் ஒயர் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக சொருக்கிறதுக்கு விட்டு கட் பண்ணி விட்டுறேன். இப்போது ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே மடக்குனதுபடி நம்ம சொருகிடலாம். எப்படி சொருக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி சொருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த லைன் விட்டுட்டு அடுத்த லைனில் வந்து நம்ம சொருகணும். அப்படி சொருக்கும் பொழுது ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இப்படி மடங்கிடும். ஒரு 3-4 முடிச்சுக்கு வந்து நீங்கள் வந்து சொருகி விட்டுடலாம். இப்போ நான் 2 முடிச்சுக்கு சொருக்கியிருக்கேன். இன்னும் 2 முடிச்சுக்கு வந்து சொருக்கிறேன். ஒயர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சொருக்கிடுங்க. நான் இப்போ எல்லாத்தையும் சொருக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க ஒயர் எல்லாமே சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்த ஒயர்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த பேஸ்கெட் போட்டதுக்கப்புறம் ஒயர் வந்து இந்த அளவு வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்குது. நீங்கள் வாங்குகிற ஒயரில் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இதுக்கு வந்து ஹேண்டில் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு பூஜா கூட மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்டோரேஜ் பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது, இதுக்கு வந்து எந்த மாதிரி ஹேண்டில் போட்டாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு எப்படி ஹேண்டில் போடுறது, இதுக்கு வந்து முறுக்கு ஹேண்டில் இல்லை வந்து நம்ம இந்த நாட்லேயே வரும் இல்லைங்களா ஹேண்டிலு, அது மாதிரி போடும் பொழுதும் நல்லாயிருக்கும். இல்லை நார்மலாக வந்துட்டு 2 ஒயர் ஹேண்டில் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு உங்ககிட்ட பேலன்ஸ் ஒயர் இருந்துச்சு அப்படின்னாலும் இதே போல் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். மல்டி கலரில் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மல்டி கலரில் இதே போல் பேஸ்கெட் வந்து நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆஃப் ரோல் கொஞ்சம் கூட இருந்தாலே நமக்கு போதும். 3/4 ரோல் அது போல் தான் நமக்கு வந்து தேவைப்படும். ஃபுல் ரோல் வந்து தேவைப்படாது. நீங்கள் ஹேண்டிலும் போட்டுட்டீங்க அப்படின்னா முழு ரோல் வந்து கரெக்டாக நமக்கு வரும். சரிங்களா? இது வந்து பூஜா பேஸ்கெட்டுக்கு சரியான அளவாக இருக்கும். தேங்காய், பூ, பழம் இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இது ஹேண்டில் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.